வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா. கடந்த வீடியோவில் நாம் கழிவு நீக்க முத்திரையை பார்த்தோம். இப்பொழுது மண் முத்திரை பார்க்க போகிறோம். மண் முத்திரையின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பெரியவர்களுக்கு ஏற்பட்ட உடல் சோர்வு, உடல் மெலிதல், பசியின்மை, நாள்பட்ட நோய்களால் ஏற்படும் வலிகள் படிப்படியாக குறையும். எடை குறைவாக இருக்கும் குழந்தைகள், வளர்ச்சி குறைபாடு, கை கால் சூப்பி இருத்தல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இருவேளை 10 நிமிடம் தொடர்ந்து இந்த முத்திரையை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஊட்டச்சத்து மற்றும் விட்டமின் குறைபாடு உள்ளவர்கள் இந்த முத்திரை அவசியம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் சத்து மாத்திரைகளை சாப்பிட முடியாமல் நிறுத்தியவர்கள் மேற்கொண்டு இந்த முத்திரையை செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். தைராய்டு காய்ச்சலுக்கு பின் ஏற்படும் உடல் சோர்வு, உடல் வலி, எடை குறைவு பிரச்சனை உள்ளவோர் இந்த முத்திரை 3 மாதம் தொடர்ந்து செய்து வர பிரச்சனை சரியாகும். மூலாதார சக்தியை தூண்டுவதால் பருவமடைய தாமதமாகும் பெண்கள் இந்த முத்திரையை தினமும் 2 வேளை 10 நிமிடம் வரை செய்யலாம். போலியோ, பக்கவாதம் இருப்போர் இந்த முத்திரை தொடர்ந்து செய்து வர அன்றாட வேலைகளை இயல்பாக செய்யும் அளவிற்கு உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். வறண்ட சருமம், நகம் அடிக்கடி உடைதல், பற்கூச்சம், முடி உதிர்தல், செம்பட்டை முடி, இளநரை இருப்பவர்கள் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். உடைந்த எலும்புகளை கூட வைக்க சிகிச்சை எடுப்பவர்கள் ஓய்வு நேரத்தில் இந்த முத்திரையை 5 முறையாக பிரித்து 20 நிமிடம் வரை செய்யலாம். எலும்புகள் விரைவாக கூடுவதற்கு உதவியாக இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு சரி செய்ய இந்த முத்திரை நன்றாக உதவும். 3 மாதங்கள் வரை செய்யலாம். குழந்தை வேண்டுமென்று நினைப்பவர்கள் காலை மாலை 20 நிமிடம் இருவரும் இந்த முத்திரை செய்து வர 3 to 6 மாதத்துக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்பொழுது நம் முத்திரை செய்யும் முன் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். தரையில் துண்டு அல்லது பெட்ஷீட் விரித்து அதன் மேல் சம்மணம் போட்டு அமர்ந்தே செய்யலாம். தரையில் 2 பாதங்களும் பதியும்படி நாற்காலியில் அமர்ந்து செய்யலாம். விரல்கள் அனைத்திலும் நகங்கள் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த முத்திரை நன்றாக வேலை செய்யும். நகங்கள் இருந்தால் முத்திரை வேலை செய்யாது. காலை மாலை என வெறும் வயிற்றில் 20 நிமிடம் செய்யலாம். இல்லை என்றால் 10 நிமிடங்களுக்கு 4 வேளை செய்யலாம். 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இதை செய்ய வேண்டாம். ஆரோக்கியமாக இருக்கும் 10 முதல் 20 வயது வரை ஆண்கள் இந்த முத்திரை செய்வதை தவிர்த்து கொள்ளலாம். வளர்ச்சி குறைபாடாக உள்ளோர் இதை செய்யலாம். வாங்க இந்த முத்திரை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் சேர்த்து வைப்பதுதான் மண் முத்திரை. இப்பொழுது மோதிர விரல் நுனியில் புள்ளி வைக்கிற பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் பெருவிரல் நுனியிலையும், இப்போ பாருங்கள், பெருவிரல் நுனியிலையும் இந்த 2 புள்ளியும் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். க்ராஸாக வைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சு மித்த 3 விரலையும் நீட்டிகிட்ருக்கணும். நீட்ட முடியல அப்படின்னா செய்ய வந்துடும். கொஞ்சம் வலி இருக்கும். எந்த முத்திரை செஞ்சாலும் கொஞ்சம் வலி இருக்கும். இந்த முத்திரை 14 நாட்கள் செய்து வர நன்றாக வித்தியாசம் தெரியும். பெண்களுக்கு ஏற்படும் தைராய்டு பிரச்சனை, PCOD, ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் 3 மாதங்கள் செய்து வர இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஆண்களுக்கு வீரிய விருத்திக்கு தினமும் இந்த முத்திரை செய்யலாம். வெரிகோஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த முத்திரை செய்து வர விரைவில் சரி செய்து கொள்ளலாம். நரம்பு மண்டலம் வலுப்படும். இந்த முத்திரை செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இவற்றை உண்பதை விட இந்த முத்திரை செய்தால் பல மடங்கு வேலை செய்யும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மன தைரியம் குறைவாக இருந்தால் இந்த முத்திரை நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த முத்திரை செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எந்த முத்திரையும் செய்யக்கூடாது. வயதுக்கு வராத பெண்கள் செய்யக்கூடாது.
மூலாதார சக்தியை தூண்டுவதால் பைல்ஸ் பிரச்சனை உள்ளவர்கள் செய்யக்கூடாது. யாரெல்லாம் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த முத்திரை ஷேர் செய்யுங்கள். நமக்கு நாமே மருத்துவர்.